பத்மஸ்ரீ விருது பெற்ற மதுரையைச் சேர்ந்த சின்னப்பிள்ளை மூதாட்டி தனக்கு மத்திய அரசு திட்டத்தின் கீழ் வீடு கட்டி தருவதாக அதிகாரிகள் உறுதியளித்தும் 2 ஆண்டுகளாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் அழகர் கோவில் அருகே உள்ள பில்லுச்சேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் சின்னப்பிள்ளை மூதாட்டி. கிராமப்புற மகளிர் இடையே சிறு சேமிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தி களஞ்சியம் என்னும் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் வளர அடித்தளமிட்ட அவர் தனது சுற்றுவட்டார பகுதிகளில் சுய உதவி குழுக்களை அமைத்து ஊரக முன்னேற்றத்துக்கு பாடுபட்டார். இவரின் சேவையை பாராட்டி சமூக முன்னேற்றத்துக்கு உதவும் ஸ்ரீ சக்தி புரஸ்கார் விருதை மத்திய அரசு வழங்கி கௌரவித்தது. 2001ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் சின்னப்பிள்ளைக்கு விருது வழங்கி அவரின் காலை தொட்டு வணங்கினார். 2019ஆம் ஆண்டு சின்னப்பிள்ளைக்கு பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டது. தனது சமூக சேவைகள் மூலம் பலராலும் பாராட்டை பெற்ற மூதாட்டி சின்னப்பிள்ளை தற்போது தங்குவதற்கு சொந்த வீடு கூட இல்லாமல் தவித்து வருகிறார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு தனது வீட்டிற்கே வந்த அதிகாரிகள் பிரதமர் மோடி திட்டத்தின் கீழ் வீடு கட்டி தருவதாக கூறியதாகவும், பட்டா வந்ததை தவிர வீடு கட்டி தருவதற்கான எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை எனவும் வேதனை தெரிவித்தார். இது தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டும் எந்த நடவடிக்கையும் இல்லை என பத்மஸ்ரீ விருதாளர் சின்னப்பிள்ளை கூறியுள்ளார். நான் தான் அங்கே வாங்கியாந்து வீடு எல்லாத்துக்கும் கட்டி கொடுத்தேன். எனக்குன்னு நான் கட்டிக்கிறல. நானும் இப்போ கட்டி கொடுப்பாங்க, அப்போ கட்டி கொடுப்பாங்கன்றே இருக்கிறேன். ஆனால் இன்னும் வீடு கட்டி கொடுக்குற மாதிரி தெரியலை. நானே அப்போ இப்போ ரோட்லேருந்து வீட்டுக்கு வர 4 கிலோ 5 கிலோமீட்டர் நடந்து வரணும். நான் என்னால் நடக்கவும் முடியலை. இங்கிட்டு பஸ் வசதியும் இல்லை. இதனிடையே நிதி ஒதுக்கீடு செய்யப்படாத காரணத்தினால்தான் பத்மஸ்ரீ விருதாளர் சின்னப்பிள்ளைக்கு வீடு கட்டி கொடுப்பதில் தாமதம் ஏற்படுவதாகவும், நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதும் முன்னுரிமை அடிப்படையில் சின்னப்பிள்ளைக்கு வீடு கட்டி கொடுக்கப்படும் என்றும் ஊராட்சி நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது.